திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளியில் உள்ள காலாண்டு தேர்வு மையத்தை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி வட்டார மையத்திற்கு சென்று இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்களிடம் கலந்துரையாடி கற்றல் மற்றும் கற்பித்தல் உபகரணங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட குடவாசல் நூலகத்திலும் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பழைய நூலக கட்டிடத்தை அகற்றுவது குறித்து நூலகரிடம் கேட்டறிந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை காட்டேரி பூங்கா அருகே தேநீர் அருந்துவதற்காக குன்னூரை சேர்ந்த சிலர் தங்களது காரை சாலையோரம் நிறுத்தியுள்ளனர். அப்போது மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி வந்து கொண்டிருந்த இன்னோவா கார் நிலை தடுமாறி ஒரு சுற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது மோதியுள்ளது. தற்போது இது தொடர்பான பதப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த தொட்டியப்பட்டி கிராமத்தில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடையை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசு தொடர்ந்து மீனவர்களை கைவிட்டு இருக்கிறது என்றும் தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கிற கட்சியாக பாஜக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசு தொடர்ந்து மீனவர்களை கைவிட்டிருக்கிறது. தமிழக மீனவர்கள் மீது நடக்கப்படுகின்ற அந்த கொடுமைகள் தொடர்கின்றன. அது ராஜபக்சே ஆட்சியாக இருந்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த கொடுமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் பேசாமல் மூடி மறைப்பதற்காக நிர்மலா சீதாராமன் கதைகள் கட்டிவிடுவதும் இருக்கின்ற இல்லாத பேச்சுகள் பேசுவதும் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பணியாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டிலே தொடர்ந்து தமிழக மீனவர்களுக்கு துரோகம் விளைவிக்கின்ற கட்சியாக பாஜக திகழ்கிறது. இந்த முறை புதிய அதிபர் பொறுப்பேற்றிருக்கிறார் என்று அவருடைய காலத்திலாவது பாஜக உண்மையிலேயே தமிழர்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் சிறையில் அடைபட்டிருக்கின்ற தமிழக மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுவிக்க வேண்டும். அதேபோல் இது போல நடவடிக்கைகள் தொடராமல் இருக்க இந்திய கடற்படையினுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். நமது மீனவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை நிறுத்த வேண்டியது இந்திய கடலோரப் படையினுடைய கடமையாக இருக்கிறது. அதற்கு அதிகாரங்களை கடற்படைக்கு வழங்க வேண்டியது மோடி அரசினுடைய கடமை. அதை செய்யாமல் தொடர்ந்து தமிழர்களை துன்புறுத்துகின்ற இலங்கை கடற்படையை பார்த்து கொண்டு அதை ரசித்து கொண்டிருக்கின்ற நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் தமிழர்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் பேசுவதற்கு எந்த அருகதையும் அவர்களுக்கு கிடையாது. புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதியில் 100 ஆண்டுகள் பழமையான கட்டடத்தில் பெரிய கடை காவல் நிலையம் செயல்பட்டு வரும் நிலையில் கட்டடத்தின் சில பகுதிகள் சேதமடைந்துள்ளது. இதனிடையே இரவு நேரங்களில் காவல் நிலையத்திற்கு எலிகள் வந்து கணினி, போன் வயர், ஜெராக்ஸ் மிஷின், வயர் உள்ளிட்ட பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்களை சேதம் செய்து விடுகிறது. இந்நிலையில் எலி தொல்லையிலிருந்து ஜெராக்ஸ் மிஷினை பாதுகாக்கும் வகையில் இரும்பால் செய்யப்பட்ட கூண்டை போலீசார் செய்துள்ளனர். பகல் நேரங்களில் திறந்து வைத்தும் இரவு நேரங்களில் கூண்டு போட்டு பூட்டியும் வைக்கின்றனர். காவல் நிலையத்தில் உள்ள ஜெராக்ஸ் மிஷினை எலியிடமிருந்து பாதுகாப்பதற்காக வித்தியாசமான முறையில் இரும்பு கூண்டு செய்து காவலர்கள் வைத்துள்ளதை காவல் நிலையத்திற்கு வருபவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வையப்பமலை பகுதியைச் சேர்ந்தவர் குணசேகரன். விவசாயியான இவரது மகள் கேசவவர்ஷினி வையப்பமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் பள்ளி முடித்து வீட்டிற்கு வந்த மாணவி வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் பள்ளி சீருடையுடன் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பின்னர் தாயார் வீட்டை திறக்க முயன்றபோது கதவு திறக்காததால் உறவினர்கள் உதவியுடன் வீட்டின் மேற்கூரையை உடைத்து பார்த்தபோது மாணவி தூக்கில் தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த எலச்சிபாளையம் போலீசார் பள்ளி ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர் திட்டினார்களா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா அகாடமி சிபிஎஸ்இ தனியார் பள்ளி வாகனம் மாணவர்களை ஏற்றிக் கொண்டு சாக்கோட்டை பகுதிக்கு சென்றது. அப்போது புதுவயல், மணக்குடி, ஆம்பக்குடி பகுதியில் மாணவர்களை இறக்கிவிட்டு வேலங்குடி விளக்கு அருகே பள்ளி வாகனம் சென்றபோது நிலை தடுமாறி சாலையோரத்தில் இருந்த உயரழுத்த மின்கம்பத்தில் மோதியது. இதில் மின்கம்பம் 2ஆக உடைந்த நிலையில் வாகனம் பள்ளத்தில் இறங்கி நின்றது. இதனை கண்ட வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் கிராம மக்கள் வேனில் இருந்த மாணவர்களை சிறு காயங்களுடன் மீட்டனர். இச்சம்பவம் குறித்து சாக்கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை அடுத்த நேமம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கல்லூரி மாணவர் தினேஷ் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர் பாலாஜி. இவர்கள் இருவரும் திருவள்ளூரிலிருந்து பூந்தமல்லி நோக்கி மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்து புதுச்சத்திரம் பேருந்து நிலையத்தில் சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த மினி வேன் மீது மோதியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே கல்லூரி மாணவர் தினேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த பாலாஜி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து பூந்தமல்லி போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக மோடி அரசை கண்டித்து அரியலூர் மாவட்ட அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி அரியலூர் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர்கள் போராடி பெற்ற சட்ட உரிமைகளை கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக சட்டத்தை திருத்தி நிறைவேற்றியதை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். 2020 செப்டம்பர் 22ஆம் தேதியை கருப்பு நாளாக கடைபிடிப்பதை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கருப்பு கொடியேந்தி கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சி அடுத்த எள்ளப்பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் உள்ளது. இதன் காரணமாக போர் பைப்பில் வரும் உப்பு தண்ணீரை குடிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. மேலும் இந்த உப்பு தண்ணீரை தினந்தோறும் பயன்படுத்துவதால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு பித்தப்பையில் கல் உருவாகி வருகிறது. எனவே இப்பகுதியில் உடனடியாக குடிநீர் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலி குடங்களுடன் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அழைத்து சென்றனர். அப்போது உடனடியாக இதற்கு தீர்வு காணப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தண்ணி பிரச்சனை நம்ம பிரச்சனைங்க தான் 6 மாதத்துக்கு நம்ம பிரச்சனையாக இருக்குது. போர் தண்ணி இருந்ததுங்க, அந்த போர் தண்ணி பூரா வற்றி போச்சு. அப்புறம் இந்த ராய்க்கு தண்ணி கொண்டாந்து ஊற்றுனாங்க, அந்த தண்ணி இப்போ கொண்டாந்து ஊற்றுறது இல்லைங்க. அந்த தண்ணி வெறும் உப்பு தண்ணிங்க. அந்த போரில் வந்த தண்ணிங்க கொஞ்சம் கல் புந்தியானது வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுவுமே சுத்தமாக தண்ணி இல்லைங்க. 6 மாதம் நம்ம சீரழிக்கிறோம். தண்ணி பிரச்சனையாக தான் நாங்கள் இங்கே வந்து பார்க்க வந்துருக்கோம். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரக அலுவலகத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முதன்மை மண்டல செயலாளர் ராகேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஏபி மகாபாரதி கலந்து கொண்டு புதிய கிளையை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து புதிய கிளையில் சேமிப்பு கணக்கு தொடங்கிய வாடிக்கையாளர்களுக்கு வங்கிக் கணக்கு புத்தகங்களையும் வழங்கினார். இதில் வங்கியின் துணை பொது மேலாளர் எபினேசர் சோபியா, மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் லியோ மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த அங்கலக்குறிச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அங்கலக்குறிச்சி மற்றும் அருகே உள்ள கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மருத்துவ தேவைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் அங்கலக்குறிச்சி ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் உள்ள செடிகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது முள்ளம்பன்றி ஒன்று அப்பகுதியில் தென்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து முள்ளம்பன்றியை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்து தப்ப என்ற முள்ளம்பன்றி ஊர் பகுதிக்குள் புகுந்தது. தொடர்ந்து 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் முள்ளம்பன்றியை பிடித்து ஆழியார் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பத்திரமாக விட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகர் பகுதியில் செல்போன் திருடு போனதாக வந்த புகார்கள் குறித்து போலீசார் மனு ரசீது பதிவு செய்து செல்போன் விவரங்களை மாவட்ட சைபர் கிரைம் பிரிவுக்கு மேல் நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்தனர். இதற்கான ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதளத்தில் செல்போன் விவரங்களை பதிவு செய்து அதன் பயன்பாடு குறித்து கண்காணித்து வந்தனர். அதன் மூலம் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சிவகாசி நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 8 மாதங்களில் திருடு போன 11 செல்போன்களை குற்றப்பிரிவு போலீசார் மீட்டனர். இதையடுத்து சிவகாசி டிஎஸ்பி பாஸ்கர் மீட்கப்பட்ட செல்போன்களை உரிமையாளர்களிடம் வழங்கினார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் திமுக தெற்கு ஒன்றிய மன்னூர், வளர்புரம், தண்டலம், மேவலூர் குப்பம் ஆகிய ஊராட்சிகளில் திமுக இளைஞரணி, மகளிரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் ஜெயகரன் கலந்து கொண்டு மகளிரணி மற்றும் இளைஞர் அணிக்கு உறுப்பினர் படிவங்களை வழங்கி உறுப்பினர்களை சேர்த்தனர். இதில் செங்காடு சார்தர் பாஷா, வளர்புரம் முத்துக்குமாரசாமி, மாவட்ட அமைப்பாளர் எச்சூர் டோம்னிக், தண்டலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேலாயுதம், வளர்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் எபி உள்பட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் துரைசாமி. இவருக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். துரைசாமி இறந்துவிட்ட நிலையில் மகளான தனபாக்கியத்திற்கு திருமணமாகி மகளின் கணவரும் இறந்துவிட்டதால் தனது தாயான நல்லம்மாளுடன் தனபாக்கியம் வசித்து வருகிறார். இந்நிலையில் தனது 2 மகன்களான தனவேலும் ராமலிங்கமும் தன்னிடம் இருந்த 9 ஏக்கர் நிலங்களை அபகரித்துக் கொண்டு விட்டனர் என்றும், தனக்கு தற்போது உடல்நிலை சரியில்லாத போதிலும் தன்னை வந்து பார்க்கவில்லை மற்றும் எந்த வகையான உதவியும் செய்யவில்லை என்றும், எனவே மாவட்ட ஆட்சியர் தனது மகன்களிடம் இருந்து சொத்தை மீட்டு தர கோரி அவசர கால ஊர்தி ஸ்ட்ரெச்சரில் வந்து மனு அளித்தார். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இப்பொழுது நாங்கள் இழுப்பூரில் எங்கள் மாமா வீட்டில் இருக்கிறோம். எங்கள் மாமா வீட்டில் இருந்தால் எங்கள் மாமா தான் எங்களை பார்த்துக்கிறாரு 6 மாசமா. அவங்க யாரும் பார்க்க கிடையாது. எங்கள் கூட பிறந்தது அண்ணன் 1, தம்பி 1, நான் 1, 3 பேர். எங்கள் வீட்டுக்காரரும் இறந்துக்கிட்டாரு. அதனால் எங்கள் பையனுக்கிட்ட என்கிட்ட சொல்லாமையே எங்கள் தம்பியை இடம் வாங்கி அவன் வீடு கட்டிக்கிட்டான். எல்லாமே எங்கள் தம்பியும் எங்கள் அண்ணனும் என்னை துரோகம் தான் செஞ்சாங்க. இல்லைன்னா அந்த சொத்து வேணும்னு நான் நினைக்க மாட்டாங்க. களை வெட்டி சாப்பிட்டாலும் என்ன. எங்கள் அம்மா இப்போ கால் ஒடிஞ்சு நான் தான் வைத்தியம் பார்த்து டாக்டர் செலவுலேருந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க யாரும் எதுவும் பார்க்கல. நாங்கள் மேட்டுப்பாளையங்க, எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்கள் வீட்டுக்காரரும் இறந்துட்டார். நாங்கள் எங்கள் அம்மாவில் பார்க்கலிங்க. ஒரு வீட்டுக்கு 2 வீடு கால் ஒடிஞ்சு நான் தான் பார்க்குறேன். 20 வருஷமாக என்னோட தாங்க இருக்குது. எங்களுக்கு சொத்து உரிமை வேணுங்க. தான் கம்ப்ளைண்ட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம். முதல்ல அடித்தடி நடந்தப்பையும் கொடுத்தோம், திரும்பி இப்பயும் கொடுத்தோம். இன்றைக்கி நாங்கள் சொத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம், நடவடிக்கை எடுக்கலைன்னு வந்திருக்கோம். எங்களுக்கு சொத்து எங்கள் அண்ணன் தம்பி எங்களை ஏமாற்றி பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் இந்தியன் வங்கி கிளை முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து CITU, AITUC, LPF, INTUC, HMS, AICCTU அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், சம வேலைக்கு சம ஊதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் வெற்றிவேல், ராஜேந்திரன், யுவராஜ், மனோன்மணி மற்றும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சுமார் 150 நபர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பெரணமல்லூர் அடுத்துள்ள மோட்டூர் கிராமத்தில் சுமார் 80 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் குடிநீர் வழங்கி 10 மாதங்கள் ஆவதாக கூறப்படுகிறது. வயல்வெளி கிணறுகளை வைத்திருப்போர் வழங்கும் நீரிலேயே தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொண்ட கிராம மக்கள் தங்களுக்கு முறையான குடிநீர் வசதி செய்து தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரிடம் மனு அளித்துள்ளனர். ஆனால் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பெரணமல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறையின் சார்பில் பருவமழை, வெள்ளம் மற்றும் தீபாவளி பண்டிகை நேரங்களில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளக்கி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்புத் துறையின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஒத்திகை பயிற்சி நிகழ்ச்சியில் மழை காலங்களில் ஏற்படும் திடீர் வெள்ளம் போன்ற பேரிடர் நேரங்களில் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு மற்றும் அதிலிருந்து மீட்பது எவ்வாறு என்பது குறித்து நிகழ்த்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி வாயிலாக விளக்கங்களை அளித்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காயம்பட்டு ஊராட்சி சின்ன காயம்பட்டு மக்கள் தங்கள் பகுதிக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் மு பெ கிரிக்கு கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி அமைக்க ரூபாய் 15,60,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மு பெ கிரி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் சின்ன காயம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறித்தும் பள்ளியின் கட்டமைப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் மனோகரன், செந்தில்குமார், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் செந்தில்குமார், அவைத்தலைவர் வீரபத்ரன், ஊராட்சி மன்ற தலைவர் துணைவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கீழ அழகியநல்லூர் கிராமத்தில் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சுமார் 25 சென்ட் அரசு நிலம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் கூறி கீழ அழகியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது கோட்டாட்சியர் இல்லை என்பதால் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் ரமணனிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ரமணன் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். மேலும் கீழ அழகியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ரேஷன் பொருட்கள் பெறுவதற்கு சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து சென்று மேல அழகியநல்லூர் சென்று வாங்க வேண்டியிருப்பதாகவும் இதனால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றி அங்கு தங்களுக்கு புதிய ரேஷன் கடை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த போடிப்பாளையம் ஊராட்சியில் 2016ஆம் ஆண்டு ஏழை எளிய கூலி வேலைக்கு செல்லும் தாழ்த்தப்பட்ட மக்கள் 28 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா அரசு சார்பில் வழங்கப்பட்டது. பயனாளிகள் 28 பேரும் தங்களுக்கு வழங்கிய இலவச வீட்டுமனைகளை அளவீடு செய்து தருமாறு வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை அளித்து வந்தனர். இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா 28 பயனாளிகளில் 12 பேரை தகுதியற்றவர்களாக கூறி பட்டாவை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றம் இலவச வீட்டுமனை பட்டா சம்பந்தமாக விசாரணை மேற்கொள்ளுமாறு வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து ஜனநாயக உரிமைகளுக்கான கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் 2016ஆம் ஆண்டு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டா இடங்களை அளவீடு செய்து தராமல் காலம் தாழ்த்திய வருவாய்த்துறையினர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா மீது நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு வழங்கிய வீட்டுமனையை அளவீடு செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இருந்து வந்திருக்கிறோங்க. ஓடி வளையம் இது மாதிரி இடம் கொடுத்தாங்க. இடத்த கொண்டு போய் காட்டிட்டாங்க. இதுதான் அவங்க இடம்னு சொல்லி காட்டி பட்டாவும் கொடுத்துட்டாங்க. பட்டா கொடுத்தோன்னே இப்போ என்னங்கிறாங்க, அந்த 9 வருஷமாக அவங்க அளந்தே விடாமங்க இப்போ நாங்கள் ரத்து பண்ணுறோம் அந்த இடத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் இந்த இடம் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? பிள்ளைங்குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ரோட்டில் தான் நாங்கள் எல்லாமே குடி வர்றோனுங்க. போனால் தான் கஞ்சிங்க, இல்லாட்டி எங்களுக்கு அதுவும் இல்லைங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இவங்க செஞ்ச தப்புக்கு இப்போ போங்கம்மா, நீங்கள் எல்லாம் வெளியே போங்கம்மா, இடமா நாங்கள் கொடுக்க மாட்டோம், பட்டா எத்தனை நாளுக்குள்ளே எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? இவங்க தானங்க அளந்து விட்டுருக்கோணும் எங்களுக்கு. எங்களுக்கு இடம் கண்டிஷனாக வேணுங்க, இல்லாட்டி நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருப்போம். எங்கள் பிள்ளைங்கிட்டையெல்லாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம்.